அண்மைச் செய்தி மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை தொடர்கிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் திட்டமிட்டபடி நடைபெறுகிறதா என்பது குறித்து தலைமை செயலாளரிடம் கேட்டறிந்தேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை தொடர்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெறப்பட்ட மனுக்கள் எத்தனை, தீர்வு காணப்பட்டவை எத்தனை உள்ளிட்ட விவரங்களையும் கேட்டறிந்தேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண்பதில் எந்தவிதமான தொய்வும் ஏற்படக்கூடாதென அறிவுறுத்தியுள்ளேன் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை தொடர்கிறேன் என்றும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் திட்டமிட்டபடி நடைபெறுகிறதா என்பது குறித்து தலைமைச் செயலாளரிடம் கேட்டறிந்தேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெறப்பட்ட மனுக்கள் எத்தனை, தீர்வு காணப்பட்டவை எத்தனை உள்ளிட்ட விவரங்களையும் கேட்டறிந்தேன் என்றும் பொதுமக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண்பதில் எந்தவிதமான தொய்வும் ஏற்படக்கூடாதென அறிவுறுத்தியுள்ளேன் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி நடத்தப்பட வேண்டும் என்றும் முகாம்களுக்கு மனுக்களை அளிக்க வரும் மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் பெறப்படும் மனுக்களின் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் எவ்வித தொய்வுமின்றி நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை தொடர்கிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.